அப்ப இந்த செயல்பாடுகள் இங்கே வடக்கிலே ஒரு பாடலை பாடினார் என்பதற்காக பயங்கரவாத தரச்சட்டத்தின் கீழ் இளைஞர் கைது செய்யப்படுகின்றார். தென்னிலங்கையிலே இனப்படுகொலை என்று சொன்னதற்காக ஜீவந்த பீரிஸ் என்கின்ற ஒரு கத்தோலிக்க அருட்தந்தைக்கு எதிராக சிங்கள பேரினவாதிகள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். அவரை கைது செய்ய வேண்டும் என்று கூச்சலிடுகின்றார்கள். அவர் போலீஸ் விசாரணைக்கு கூட அவர் உள்ளாக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. பாடல்களை, அதாவது விடுதலை பாடல்களை பாடினார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கிளிநொச்சியைச் சேர்ந்த சங்கீதன் என்ற இளைஞர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே 14 நாள் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த காலங்களிலே பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஒன்று கூடும் சுதந்திரம், நினைவு கூறும் சுதந்திரம் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச சமூகத்திற்கு காட்டி சர்வதேச ஐக்கிய மன்றங்களிலே, குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பி உள்ளக விசாரணைக்கான காலத்தை நீடிப்பதற்கான வாய்ப்புகளை கடந்த அரசாங்கங்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அது ராஜபக்ச அரசாங்கமும் சரி அல்லது ரணில் மைத்திரி அரசாங்கமும் சரி அந்த கால நீடிப்பை பெறுகின்ற பொழுது இந்த செயல்பாடுகளைத்தான் சுட்டி காட்டியிருந்தார்கள். குறிப்பாக இந்த செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி இலங்கைக்கு எதிரான ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி செல்லாமல் இலங்கை அரசின் மீது நம்பிக்கை இருப்பதாக காட்டி உள்ளக விசாரணைக்கான கால நீடிப்பை வழங்குவதற்கான வாய்ப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு, சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் தலைமையில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இந்த சர்வதேச சமூகத்தினரை திருப்திப்படுத்தி அந்த கால நீடிப்பை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே இன்று 17 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. கடந்த இனப்படுகொலைக்கு பொறுப்பான ராஜபக்சர்கள் ஒரு புறமாக தங்கள் பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரணில் மைத்திரி அரசாங்கமும் வீட்டுக்கு சென்று விட்டது. இப்பொழுது அவர்கள் எல்லோரும் தவறானவர்கள் என்று சொல்லி பதவிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இப்பொழுது இந்த நினைவேந்தல்களையே ஒரு கேள்விக்குட்படுத்துகின்ற விதமாக அல்லது எதிர்காலத்தில் அதை ஒரு சிக்கலுக்குட்படுத்தக்கூடிய விதமாக ஒரு நெருக்கடியான சூழலை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நல்ல உதாரணமாக இருப்பது தென்பகுதியிலே கடந்த மே 18 அன்று தென்பகுதியில் ஒரு நினைவேந்தல் நிகழ்வொன்றின் பொழுது ஜீவந்த பீரிஸ் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ மதகுரு ஒருவர் ஈழத்தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலையை